வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆடி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க கையில நீங்க நான் சொல்ற முறைப்படி தடவினாலே போதும், உங்க வீட்ல கட்டுக்கட்டா பணம் சேர ஆரம்பிக்கும். இதுக்கு மேல உங்க கையில காசு இல்லைங்கிற நிலைமை உங்களுக்கு வரவே வராது. இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை அவசர பண தேவை இருக்கிறவங்களும், கடன் பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் தவறாம செஞ்சு பாருங்க. நிச்சயமா 3 நாட்களுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ இது என்ன பரிகாரம்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல 2 பரிகாரங்களை நான் சொல்ல போறேன். ரெண்டுமே நம்ம கையில நாம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தான். இந்த 2 பரிகாரமும் பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான். இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரத்துக்கும் நம்ம பெருசா எந்த ஒரு செலவையும் செய்ய தேவை கிடையாது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு ஈஸியா எல்லாரும் செய்யக்கூடிய வகையில இருக்கிற 2 பரிகாரங்களை சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரத்துல உங்களால எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் இன்னைக்கு நீங்க செஞ்சாலே போதும். நான் 2 பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இந்த 2 பரிகாரத்தையும் சேர்த்து நீங்க செய்யும் போது ஒரு சில விஷயங்களை நீங்க கவனிக்கணும். இப்ப இந்த 2 பரிகாரத்தையும் நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். இப்ப கணவருக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக மனைவி செய்யலாம், பையனுக்கு பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக அம்மா செய்யலாம். இப்படி செய்யும் போது இந்த 2 பரிகாரங்களையும் ஒருத்தருக்கு பணவரவு அதிகரிக்கிறதுக்காக மட்டும்தான் செய்யணும். ஒரு பரிகாரத்தை கணவருக்காகவும் இன்னொரு பரிகாரத்தை பையனுக்காகவும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்காதீங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்காக இந்த பரிகாரம் பண்றீங்கன்னா 2 பரிகாரத்தையும் உங்களுக்காக மட்டுமே நீங்க பண்ணுங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களையும் யாரு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த தேய்பிறை பஞ்சமி திதிக்கான பதிவு நம்ம சேனல்ல ஏற்கனவே நேத்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், எதிரிகளோட தொல்லை விலகிறதுக்கும், நோய்கள் குறையறதுக்கும் இந்த நாள்ல ஏற்றி வைக்க வேண்டிய சக்தி வாய்ந்த தீப வழிபாடு பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. ஆடி மாசத்துல ஒவ்வொரு நாளுமே விசேஷமானதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல வரக்கூடிய இந்த தேய்பிறை பஞ்சமி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதுவும் வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 25. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 5ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 7ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா மாசமும் 7வது மாசம். இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய 2, 2, 4 இத சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு தமிழ் தேதி 9. அந்த வகையில பாத்தீங்கன்னா 8, 9, 7ங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே இருக்கு. இந்த 8, 9, 7ங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இது. இத பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அவசர பண தேவை இருக்கிறவங்க இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி 3 நாட்களுக்குள்ள நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கிறதாவும் சொல்லிருக்கீங்க. அந்த வகை
வகையில இந்த 897 சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவை பூர்த்தி ஆகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரங்களையும் இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துல நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பணவசிய நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு மத்தியானம் 1:48 ஆரம்பமாகி 2:36 வரைக்கும் பணவசிய நேரம் இருக்கு. மொத்தமா 48 நிமிஷங்கள் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 6:18 ஆரம்பமாகி நைட்டு 7 மணி வரைக்கும் நமக்கு பணவசிய நேரம் இருக்கு. மொத்தமா 42 நிமிஷம் இந்த பணவசிய நேரம் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு 2 பணவசிய நேரத்தை சொல்லியிருக்கேன். இந்த 2 பணவசிய நேரத்துல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் வரக்கூடிய குருஹோரை நேரத்துல செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இருந்தாலும் பணவசிய நேரத்துல நீங்க செய்யும் போது இன்னும் வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரி, இப்ப முதல் பரிகாரம் என்ன, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் தேவைப்படும். இந்த மஞ்சள் தூள் கூட ஒன்னு ஜவ்வாது, அப்படி இல்லைன்னா பச்சை கற்பூரம், இது 2ல ஏதாவது ஒண்ண மஞ்சள் தூள் கூட சேர்த்து இந்த மஞ்சள் தூளை பன்னீர் அப்படி இல்லைன்னா தண்ணீர் ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட பயன்படுத்தி நம்ம கையில நாம எழுத போறோம். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய மஞ்சள் பேஸ்ட உங்க வலது கை ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் பிங்கர்ல தொட்டுக்கிட்டு உங்க இடது கையோட உள்ளங்கையில ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். 1 நிமிஷம் கூட நமக்கு ஆகாது. மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இது உங்ககிட்ட இருந்தா எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கோங்க. முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். அடுத்தது அந்த 2வது பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவுமே கையில எழுதக்கூடிய பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தையும் நீங்க இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய பணவசிய நேரம், அப்படி இல்லைன்னா குருகோரை நேரம், அப்படி இல்லைன்னா நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படாது. இன்னைக்கு 897 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை தேதியில இருக்கு. அதனால இந்த 897 நம்பரை தான் நாம எழுத போறோம். அவசர பண தேவை இருக்கிறவங்க தவறாம இந்த நாளை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரம் செய்யறீங்கன்னா அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்ல நான் இந்த பரிகாரத்தை மட்டும் தான் செய்ய போறேன்னு சொன்னா, நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இப்போ உங்க மனசு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய இன்டென்ஷனை உங்க மனசுக்குள்ள நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த 897 ஏஞ்சல் நம்பரை உங்க லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த 2வது பரிகாரம். சரி, இப்ப நாம கையில மஞ்சள் பேஸ்ட வச்சு ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு வச்சிருக்கோம். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் 4 திசைகள்ல இருந்தும் பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல பாதுகாப்பையும் நமக்கு இந்த ஸ்வஸ்திக் சின்னம் கொடுக்கும். இப்படி வரைஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை எப்ப கை கழுவலாம்னு சொல்லி கேப்பீங்க. ஒரு அரை மணி நேரம் இது உங்க கையில இருந்தாலே போதும்.
இப்போ அந்த 897 எழுதி வச்சிருக்கிறத எப்ப வாஷ் பண்ணணும்னு சொல்லி கேப்பீங்க. 1 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். கைகளை கழுவக்கூடிய நேரம் உங்க சூழ்நிலைய பொறுத்தது, உங்க விருப்பத்தை பொறுத்தது. ஆனா நீங்க செய்யும் போது நம்பிக்கையோட செஞ்சுட்டா மட்டும் போதும். 10 நிமிஷம் உங்க கையில இருந்தா கூட அற்புதமான பலன்களை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே நிச்சயமா 3 நாட்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.